श्रीगुरुभ्यो नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्कराचार्यरायणकृतौ वन्दे पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः। उपद्रष्टा अनुमन्ता भर्ता भोक्ता महेश्वरः परमात्मा इति अस्मिन् देहे पुरुषः परः उक्तः। उपद्रष्टा அப்படிங்கிற பதத்தினால பரமாத்ம ஸ்வரூபத்தை இங்க பகவான் சொல்றார். ஏன்னா பிரகிருதி புருஷன் இத ரெண்டுத்தையும் இங்க சொல்லிட்டு வரும் பொழுது பிரகிருதியினுடைய ஸ்வரூபத்தை மாயையாக இங்க சொன்னார். புருஷனாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி பரப்பிரகிருதி அது எப்படி இருக்குன்னா உபதிரஷ்டாவாக இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திரஷ்டா அப்படின்னா பார்க்கிறவர்னு அர்த்தம். உப அப்படின்னும் பொழுது அருகினில் இருந்துன்னு அர்த்தம். அருகினில் இருந்து பார்ப்பவர், பார்ப்பவராக இருந்து கொண்டு அருகினில். இதுக்கு 3 விதமான அர்த்தத்தை பகவான் பாஷிகாரர் இந்த இடத்துல ஏற்கனவே கொடுத்தார். ஏற்கனவே உபதிரஷ்டானா சமீபஸ்தா சன்னு திரஷ்டா உபதிரஷ்டா. ஆனா ஸ்வயம் அவ்யாபிருதா அப்படின்னு அங்க ஒரு பதத்தை சேர்த்துக்கிறார். தான் சாட்சி மாத்திரமாக இருந்துட்டு இந்த திரஷ்டத்துவம் அப்படிங்கிற ஒரு காரியத்துல கலந்து கொள்ளாமல் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க திரஷ்டாவாக இருக்கான்னு சொல்லி அங்க திருஷ்டாந்தம் கூட கொடுத்தார். எப்படி யஜ்ஞயாகாதிகள்ல கலந்துட்டு இருக்கக்கூடிய கர்த்தா இருக்கான், ரித்விக் இருக்கா, இவாள்லாம் இருந்தாலும் கூட விஷயம் தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டு ஒருத்தன் இருக்காரே அந்த மாதிரி அப்படின்னு ஆத்மவஸ்து இந்த பிரகிருத்தியில இயங்கின்னு இருக்கக்கூடிய புருஷனாக இருந்தாலும் தான் இயக்கம் இல்லாதவராக இருந்திருக்கார். அப்படி இருக்கிறவர் தான் உபதிரஷ்டா
அப்படின்னு முதல்ல சொன்னார். ரெண்டாவதா ஒரு அர்த்தம் கொடுத்தார். ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய திரஷ்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, வெளி விஷயங்களுக்கு உடம்பு திரஷ்டாவாகிறது. திரஷ்டானா இங்க அனுபவிக்கிற எல்லாதும் சேர்ந்து ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து தேகம் வந்து திரஷ்டாவாகிறது. அப்ப அதிலிருந்து உள்ள போக போக தேகத்துக்கு புத்தி திரஷ்டாவாகிறது. தேகத்துக்கு இந்திரியங்கள் திரஷ்டாவாகிறது. இந்திரியங்களுக்கு புத்தி திரஷ்டாவாகிறது. அந்த அந்தரதம திரஷ்டாவாகிறது. அது எல்லாத்துக்கும் ஆத்மா வந்து பிரத்திக் சமீபமாக இருக்க திரஷ்டாவாகிறதுங்கிறதுனால இது உபதிரஷ்டான்னு சொல்லலாம்னு ரெண்டாவது அர்த்தத்தை கொடு. அப்புறம் மூணாவது சர்வ விஷயீகரணம். யஜ்ஞோபதிரஷ்டவது சர்வ விஷயீகரணாது உபதிரஷ்டா. கர்த்திருகரண கர்மபேதம் இல்லாமல் ஞாத்திருஞான ஜேயம் மூணுத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய சொரூபம் அப்படிங்கிறதுனாலையும் இங்க உபதிரஷ்டான்னு சொல்லலாம்னு இந்த மூணு அர்த்தத்தை உபதிரஷ்டா கொடுத்தாருன்னு பார்த்தோம். அடுத்தது அனுமந்தா அப்படிங்கிற பதத்தை பகவான் உபயோகிக்கிறார். அனுமந்தா அனுமதிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல அனுமந்தா. தமிழ்ல அனுமதிக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையா, யாரு பர்மிட் பண்றாலோ இல்ல அப்ரூவ் பண்றாலோ அதுக்கு அனுமந்தான்னு பேர். இங்க ஆத்மவஸ்துவானது எல்லா இயக்கத்தையும் அனுமதிச்சுண்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சத்தா பிரதானம் கொடுக்கறதுனால, ஸ்பூர்த்தி பிரதானத்தை கொடுக்கறதுனால, சத்தா ஸ்பூர்த்திக்கு தாத்தாவாக இருக்கிறதுனால இருக்கின்ற தன்மை எல்லா விதமான இயக்கத்திற்கும் இருத்தல் அப்படிங்கிறத வந்து வஸ்து தான் கொடுக்கறது. அதனாலதான் அதுக்கு வஸ்துனே பெயர். ஏன்னா நம்ம அப்பப்போ பார்ப்போம், அத சத்தா ஒரு பொருள் இருக்கின்றது அப்படிங்கிற பொழுது அந்த இருத்தல்ன்றது நாம ரூபத்துல இல்லை, குணத்துல இல்லை. நிர்குண குணத்துக்கு ஆதாரமா இருக்கிற குணி நிர்குண வஸ்து தான். அந்த நிர்குண வஸ்து தான் சத்தா தான் அது அப்படிங்கிறத நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். இத வந்து அந்த சத்தா தான் வந்து எல்லா ஸ்வரூபத்தையும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால அதுதான் அனுமந்தாவாக இருக்கு. எல்லா இயக்கங்களையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஏன்னா புத்தி கோபப்பட்டாலும் அது அனுமதிக்கிறது, சந்தோஷப்பட்டாலும் அதை அனுமதிக்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் அனுமதிக்கிறது. ஏன்னா ஸ்வயம் பூர்ணஸ்வரூபமா இருக்கிறதுனால, நிரவயவமா இருக்கிறதுனால, நிர்குணமாக இருக்கிறதுனால, சர்வாதாரமாக இருக்கிறதுனால, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால, சொராட்டா இருக்கிறதுனால, எதுலயும் அதுக்கு டிபெண்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற பொழுது எல்லாத்தையும் சந்தோஷமா சப்போர்ட் பண்றது. புத்தி மனசு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அது ஆத்மவஸ்து தானே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அனுமந்தா அப்படிங்கிற பதத்தினால இந்த ஆத்மவஸ்து இங்க சொல்லப்படுறது. எல்லா பதமுமே சுரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதம் தான். பிரம்மன்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம பிருகி விருத்தவுலேருந்து வருதுன்னு சொல்றோமோ, அப்போ உபதிரஷ்டா அப்படிங்கிற பதம் ஆத்மா எதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதம். அதான் வேற இடத்துல சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா அப்படின்லாம் சொல்ற அதே வஸ்துதான் இந்த இடத்துல உபதிரஷ்டான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க அனுமந்தா அப்படின்னு சொல்லும் பொழுதும் சர்வாதாரம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க அனுமந்தான்ற வார்த்தையை சொல்ற. அனுமோதனம் அனுமனனம் குருவத்சு தத் கிரியாசு பரிதோஷா தத்கர்த்தா அனுமந்தாச்ச. எந்த காரியம் நடக்கும் பொழுதும் அந்த கர்மாவை பண்றவன்ட்டையும் சரி, அந்த காரியத்திலையும் சரி சந்தோஷமாக சேர்ந்து இருக்குன்றதுனால இந்த ஸ்வரூபத்துக்கு அனுமந்தா பரிதோஷா அப்படின்னு சொல்ற.
இங்க மோதன அர்த்தத்துல முதல்ல எடுத்துக்கிறார். அனுமந்தா அனுமதிக்கின்றவர்ன்றதை விட அனுமோதனம் அனுமனனம் குருவத்சு தத் கிரியாசு பரிதோஷः தத் கர்த்தா அனுமந்தாச்ச अथवा अनुमन्ता कार्यकरणप्रवृत्तिषु स्वयम् अप्रवृत्तः अपि प्रवृत्तः इव तदनुकूलः विभाव्यते तेन अनुमन्ता. ரெண்டாவதா என்ன சொல்றார்? அத்தவா அனுமந்தானா காரிய கரண பிரவருத்திஷு, இந்த காரியகரண சங்காத்தமாக இருக்கக்கூடிய இந்த தேகாதி உபாதிகள்னால இருக்க இயக்கங்கள் இருக்கே, அந்த இயக்கங்கள்ல ஸ்வயம் அப்பிரவருத்தா, ஆத்மவஸ்து அதுல பிரவருத்தியில இயங்கிறது கிடையாது. அது இந்த சிது ஆபாசமாக இருக்கக்கூடிய அகங்காரம் தான் இயங்கிறது. எதுல? காரிய பிரவருத்தியில இயங்கிறது. அவித்யா காம கர்மன்னு சொல்லி இந்த அகங்காரம் அவித்யா காரியமாக இருந்து அதனால காமம் ஏற்பட்டு கர்மால இயங்கிறதுங்கிற பொழுது சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமானது ஸ்வயம் அப்பிரவருத்தா. ஆனா பிரவருத்தா இவ தது அனுகூலகா விபாவியதே, அது தான் பிரவர்த்திக்கிறதாக பிரவர்த்திக்கின்ற வஸ்துவாக தெரியறதுனால, ஸ்வயம் காரியம் பண்ணாம இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு கூட்டாளியா பங்காளியா இருந்துருக்கு. புத்தி பண்றத விஷயங்களா இருக்கட்டும், இந்திரியங்கள் பண்ற காரியங்களா இருக்கட்டும், தேகம் பண்ற காரியமா இருக்கட்டும், எந்த காரியமுமே ஆத்ம வஸ்துவனுடைய சந்நிதி இல்லாம இயங்கிறது இல்லை இல்லையா? ஆத்ம வஸ்துவனுடைய சாநித்தியத்துலதான் இயக்கங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இயக்கங்கள் எல்லாத்துலயும் உள் இருந்து கொண்டு அனுமதித்துக் கொண்டிருக்கிறதுனால் அதனால அதுக்கு அனுமந்தான்னு ரெண்டாவது அர்த்தத்தை கொடுக்கிறார். ஸ்வயம் அப்பிரவருத்தா அப்படி பிரவருத்தா இவ தது அனுகூலகா விபாவியதே தேன அனுமந்தா. மூணாவது அர்த்தம் சொல்றார். அத்தவா பிரவருத்தான் ஸ்வ வியாபாரேஷு தத் சாட்சிபூதः கதாச்சிதபி நிவாரயதி இதி அனுமந்தா. பிரவருத்தான் ஸ்வவியாபாரேஷு, தன்னுடைய வியாபாரங்கள்ல பிரவர்த்தித்துக் கொண்டிருப்பதாக. இதேதான் மனசு புத்தி இந்திரியங்கள் தன்னுடைய வியாபாரத்துல பிரவருத்தியில இருந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஸ்பூர்த்தியை கொடுக்கிறது எது? எது அந்த பிரகாசத்தை கொடுத்து அதுல இயங்க வைக்கிறது? ஸ்வவியாபாரேஷு சாட்சிபூதா, சாட்சியாக இருந்து கொண்டு கதாச்சிதபி ந நிவாரயதி, எப்பொழுதும் அதிலிருந்து விலகுவதில்லை, எல்லா இதுலயும் இருந்துட்டுதான் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல அனுமந்தா அப்படின்னு மூன்று அர்த்தத்துல இங்க சொல்றார். அடுத்தது பர்த்தா. பரணம் நாம தேகேந்திரிய மனோபுத்தீனாம் சம்ஹதானாம் சைதன்யாத்ம பாரார்த்தியேன நிமித்த பூதேன சைதன்ய ஆபாசானாம் தாரணம் சைதன்யாத்மகிருதமேவ இதி பர்த்தா ஆத்மா இதி உச்சதே. பர்த்தா அப்படின்னு மூணாவது அர்த்தம். பர்த்தானா ஆத்துக்காரன் எடுத்துக்க கூடாது, அதுவும் இதே அர்த்தத்துலதான் பர்த்தா. நிமித்த பூதமாக இருக்கிற ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால பர்த்தா. எதனால் தாங்கப்படுகின்றதோ, குடும்பத்தை தாங்குறார் அப்படிங்கிறதுனால பர்த்தா அப்படிங்கிற பதம் உபயோகப்படுறது ஹஸ்பண்டுக்கு. இங்க பர்த்தாங்கிறதும் ஆத்மாவினுடைய சுரூபத்தை தானே சொல்றது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பூர்த்தி பிரதானம் சத்தா பிரதானம் தேகத்துக்கா இருக்கட்டும் மனசுக்கா இருக்கட்டும் இந்திரியங்களுக்கா இருக்கட்டும் கொடுக்கறது ஆத்மவஸ்து தான். ஒவ்வொரு இந்திரியங்களும் ஆத்மாவால தான் இயங்கிறது. இந்த பிரகிருதிக்கு ஆதாரமாக இருக்கிறதும் புருஷஸ்வரூபம் தான், அதனுடைய ஸ்வரூபமா இருக்கிற பிரம்மன் தான்.
அப்படிங்கிறதுனால இங்க பர்த்தா அப்படிங்கிற அர்த்தத்துல பரணம் நாம தேகேந்திரிய மனோபுத்தி நாம் சம்ஹதானாம். தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இந்த முதலான காரியகரண சங்காத்தமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த இண்டிவிஜுவல் பாடியாக இருக்கட்டும், அதனால இயங்குற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சத்தா பிரதானம் இந்த ஆத்மா தான் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க என்ன சொல்றார், சைதன்யாத்ம பாரார்த்தியன. இந்த தேக, இந்திரிய, மனசு, புத்தி எல்லாம் எதுக்காக இயங்கிறது? சொத்தமாக தனக்காக அது இயங்க போறதில்லை. இந்த இயக்கம் எல்லாமே ஏதோ ஒரு ஒரு போக்தாவினுடைய சந்தோஷத்துக்கு நிமித்தமா வச்சுதான் இதெல்லாம் இருந்தாகும். இந்த காரிய ஜெகத்து முழுக்க இவ்வளவு பெரிய ஜெகத் உற்பத்தி ஆயிருக்குன்னா நிரர்த்தகமாக இந்த இருக்க முடியாது. அப்போ இந்த அனுபவிக்கின்றவனை உத்தேசித்து தான் சிருஷ்டி. அதனால பாரார்த்தியம்தான். பிரகிருதியை பத்தி சொல்லும் பொழுதே கூட பிரகிருத்தியினுடைய இயக்கமானது புருஷனை உத்தேசித்து தான் இருக்கு அப்படின்னு சாங்கியர்கள்லாம் கூட சொல்றா. ஏன்னா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது இயங்கி ஆகணும். யாரோ ஒருத்தன் அனுபவிக்கிறது. இப்போ ஒருத்தன் வீடு கட்டுறான்னா எதுக்காக கட்டுறான்? அவன் போய் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அது அந்த இது செயல் நடக்கிறது. வீடு கட்டுறது நடக்கிறதுக்கு என்னன்னா அதை அனுபவிக்கின்றவன் ஒருத்தன் இருந்தாகணும். அப்பதான் அது ஒரு சார்த்தகமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜட பொருள்கள் ஆக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பிரகிருதி பூத்தமாக இயங்குறதுக்கு காரணம் பாரார்த்தியம் தான். எந்த பாரார்த்தியம்? ஆத்ம வஸ்துன்ற அந்த புருஷனுக்காக தான் பிரகிருதி இயங்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சைதன்யாத்ம பாரார்த்தியன நிமித்த பூதேன, இந்த சைதன்ய வஸ்துவாக இருக்கிற நிமித்தம் சைதன்யாபாசானாம், சிதாபாசமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் முதலான விஷயங்கள் இருக்கே, அது எல்லாம் எதனால தரிக்கப்படுறது? யத்ஸ்வரூப தாரணம் தச் சைதன்யாத்ம கிருதமேவ. எல்லாமே இந்த பிரகிருதி இயங்கிறதும் இந்த சைதன்யத்துக்காக தான். இந்த ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த புருஷனுடைய சுரூபத்தை தரிச்சுட்டு இருக்கிறதும் அந்த சைதன்யம் தான். அப்படிங்கிறதுனால பர்த்தா ஆத்மா இது உச்சதே. இந்த எல்லாத்தையும் பரணம் பண்ணிட்டு இருக்கிறது, தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிறது ஆத்மவஸ்து தான் அப்படிங்கிறது இங்க நிர்ணயமாறுது. அதனால அதுக்கு பர்த்தா அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ற. ஏன்னா இந்த சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கிறது பிரகிருதி. இல்லைன்னா பிரம்மவஸ்து ஸ்வயம் நிராகாரமாக இருக்கிறதுனால இந்த அனுபவத்துக்கெல்லாம் அது டைரக்ட் காசு ஆக முடியாது. நம்ம பார்த்திருக்கோம், பரிணாமி காரணமாக பிரம்மம் இல்ல, விவர்த்த காரணமாக தான் இருக்கு. அப்போ பரிணாமித்துவம் பார்க்கிறோமே, அது எதுல சித்திக்கிறது? பிரகிருதியாக இருக்கக்கூடிய மாயையில தான் இந்த பரிணாமம் இருக்கிறதாக நமக்கு தெரியாது. அதனால்தான் திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்லி இந்த 3 குணங்களுடைய வேற்றுமையினாலையும் அதுல இருக்கிற வெவ்வேறு விதமான மாற்றங்கள்னாலையும் ஒரு இயக்கம் தெரியாது. அப்ப அந்த பரிணாமித்துவம் பிரகிருதியில இருக்கு. ஆனா பிரகிருதி எதனால தாங்கப்படுறது? சுரூபத்தினாலதான். பிரகிருதி புருஷன்ல இருந்து அப்பாற்பட்டதாக இல்லை. அப்போ அந்த புருஷன் தான் பிரகிருதியை தாங்கின்னு இருக்கு. இல்ல புருஷன் பிரகிருதி ரெண்டுத்தையும் சேர்த்து பிரம்ம வஸ்து தாங்கிறது. அந்த பிரம்ம வஸ்துனால் தான் பிரகிருதி தாங்கப்படுறது, புருஷனும் தாங்கப்படுறது. அப்படிங்கிறதுனால பர்த்தா. அடுத்ததாக சொல்றார் போக்தா. அக்னி உஷ்ணவத்து நித்திய சைதன்ய ஸ்வரூபேண புத்தேஹே சுகதுக்க மோகாத்மகாக பிரத்யயாக சர்வ விஷயாச்சைதன்யாத்மக்ரஸ்தா இவ ஜாயமானா விபக்தா விபாவ்யந்தே இதி போக்தாத்மா உச்சதே. இன்னொரு பதம் இங்க சொல்றார், உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா.
இதுல பார்த்தோம்னா ஒரு லெவலா கொண்டு வர ஆக்சுவலி அப்படி பார்க்கலாம் நம்ம. உபதிரஷ்டான்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுலயே அருகாமையில் இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவ உபதிரஷ்டா அப்படின்ற பதத்தினால சொல்ற. சர்வாந்தர்யாமி, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அது நிர்குண நிரவயவமா இருக்கிற ஸ்வரூபம் தானே, வெறும் திரஷ்டு சாட்சியாக இருக்கு. அப்புறம் அனுமந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க காரியம் பண்ற ஒரு க்ஷமதாவோட சேர்த்துதான் நம்ம அனுமந்தான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அனுமதிக்கின்ற தன்மைன்றது நிர்குண ஸ்வரூபத்துக்கு இருக்குன்னு அங்க சொல்ல முடியாது. அங்க சோகாமயதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு காமனம் இருக்கிற ஈஸ்வர சக்தி அங்க இச்சா சக்தியோட சேர்ந்து வந்துடுறது அனுமந்தான்னு சொல்லும் பொழுது. பர்த்தான்னு சொன்னோம்னா அங்க ஈஸ்வரன் வந்துடுறான். அப்போ ஈஸ்வரத்துவம் வர்றதுக்கு முன்னாடி சங்கல்பம் வந்துதான் ஆகணும். இப்போ உபதிரஷ்டாக்கு அப்புறம் அனுமந்தா சங்கல்ப சக்தி, மூணாவதாக பர்த்தா என்று சொல்லும் பொழுது அங்க ஈஸ்வரன், போக்தான்னு சொல்லும் பொழுது ஜீவன் வந்துடுறான். என்ன பர்த்தா போக்தா, அப்புறம் மகேஸ்வரஹா அப்படின்னு அங்க பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா மூணுமே கிட்டத்தட்ட ஆவிர்வவிச்சிருக்கிற ஜெகத்துக்குள்ளதான் வர்றது. அப்படி நம்ம பார்க்கலாம் சொல்றேன். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா உபதிரஷ்டா, அதுக்கப்புறம் அனுமந்தா, அப்புறம் பர்த்தா, அதுக்கப்புறம் போக்தாவை சொல்றார். இந்த போக்தாவன் ஏன் போக்தான்னு சொல்றா? அப்போ ஆத்ம வஸ்துவே போக்தாவா அப்படின்னா இங்கேயுமே போக்தாவனுடைய சொரூபம் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பரமாத்மாவை சொல்றதுனால அக்னி உஷ்ணவத்து நித்திய சைதன்ய ஸ்வரூபேண, நித்தியம் சர்வதா வெறும் சின்மாத்திரமாக இருக்கிற ஸ்வரூபம் இந்த புருஷனுடைய ஸ்வரூபம். இங்க அந்த ஸ்வரூபம் அக்னிக்கு எப்படி உஷ்ணமோ, அக்னி உஷ்ணவத்துனா என்ன, அக்னினாலே உஷ்ணம் தான். உஷ்ணம் இல்லாத அக்னி இருக்க முடியாது. அக்னியினுடைய சுரூபம் உஷ்ணத்தினாலதான் டிஃபினிஷனே அக்னி உஷ்ணவத்து. உஷ்ணம் இருந்தாதான் அது அக்னி. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா அனுபவத்துக்கும் உள்ள இருக்கிறது எது கேட்டா சைதன்யம் தான். அந்த சைதன்ய வஸ்து தான் சைதன்ய ஸ்வரூபேண, நித்திய சைதன்ய ஸ்வரூபேண, ஸ்வரூபத்தினால் இல்ல ஸ்வரூபபூதமாக புத்தேகே சுகதுக்க மோகாத்மகாக பிரத்யாக, இந்த புத்தியில வெவ்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்படுறது. சுகம், துக்கம், மோகம், மதம், ஆச்சரியம், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்சஸ் ஏற்பட்டுட்டு தானே இருக்கு. அதெல்லாம் வெவ்வேறு விதமான பிரத்யங்கள் புத்தேகே, புத்தியினுடையதாகிய சுகதுக்க மோகாத்மகாக பிரத்யாக, சுகம், துக்கம், மோகம் முதலானவைகளாக இருக்கக்கூடிய அதன் சுரூபமா இருக்கக்கூடிய அந்த சுரூபமா இருக்கக்கூடிய பிரத்யங்கள், அனுபவங்கள் சர்வ விஷயாக சைதன்ய ஆத்மகிரஸ்தா இவ ஜாயமானா விபக்தா விபாவியந்தே. இது சித்தினுடைய ஒரு விலாசமாக தான் இந்த அத்தனை அனுபவங்களும் ஏற்பட்டுருக்குன்றதுனால போக்தாவினுடைய ஸ்வரூபமாகவும் சின்மாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா பொதுவா அகங்காரத்தை போக்தான்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா போக்தாங்கிறது பல லெவல்ல போக்தா. இப்போ இந்த ஜகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நான் போகம் பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதிர்க்க ஒரு சினிமா தெரியறது. அந்த சினிமாவினுடைய போக்தா யாரு? முதல் லெவல்ல என்னுடைய கண்ணு இருக்கிற இந்த தேகம் தான் அதனுடைய போக்தா. ஏன்னா இந்த கண்ணு தான் அந்த போகத்தை அனுபவிக்கிறது, இந்த தேகம் அதை அனுபவிக்கிறது. இல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடுறேன்னா நாக்கு அனுபவிக்கிறதுன்ற பொழுது இந்த தேகம் அதை அனுபவிக்கிறது. அது ஒரு லெவல் போக்தா. அப்புறம் பார்த்தோம்னா அந்த இந்திரியம் தான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. அதோடு சேர்ந்து இருக்கிற சைதன்யம் போக்தா. அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற மனசு, புத்தி அதை அனுபவிக்கிறது.
அப்போ அதுக்கும் ஆதாரமா இருக்கிற அகங்காரம் தான், அது ஃபர்தர் போனோம்னா அது அகங்காரம் தான் போக்தான்னு எடுத்துக்கிறோம் நம்ம, இந்த இண்டிவிஜுவல். அதனால்தான் வந்து அது அந்த ஆத்மாவினுடைய குணமா போக்திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விசாரம் மற்ற சித்தாந்திகள்லாம் பண்றா. வைசேஷிக நையாயிகால்லாம் வந்து ஆத்ம குணமாக தான் இருக்கணும், அப்பதான் சொர்க்காதி, ஈவன் விசிஷ்டாத்வைதி முதலானவர்கள் கூட அதை அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு, துவைத்திகளும். ஏன்னா அப்பதான் நீ சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிற, நரகத்தை போய் அனுபவிக்கிற அப்படின்னா ஆத்ம குணமாக இந்த கர்த்திருபோக்திருத்துவம் இருந்தாகணும். அப்படின்னு இருந்தாதான் தேகம் போனதுக்கு அப்புறம் இந்திரியம், ஸ்தூல இந்திரியங்கள்லாம் போனதுக்கு அப்புறமும் அவனால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த போக்திருத்துவம் நம்ம சித்தாந்தத்துப்படி பார்த்தோம்னா அகங்காரத்தை நம்ம போக்தாக எடுத்துட்டோம்னா இந்த அகங்காரத்தினுடைய குணமாக அது வர்றது போக்திருத்துவம்ன்றது சித்திக்கும். ஆனா அந்த அகங்காரமுமே கூட இன்சிடென்டல் தான், அது வந்து எப்பவும் இஸ் நாட் இதுல ஆத்ம வஸ்துல இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஏன்னா டீப் ஸ்லீப்ல சுஷுப்தி அவஸ்தையில எங்க இருக்கு அகங்காரம்? அப்ப அகங்காரம் வந்து ஆத்ம குணமாக ஆத்மானுடைய சுரூபமாக இருக்கணும்னா எப்பவும் இருக்கணும் அகங்காரம். ஆனா இல்லையே, சுஷுப்தியில அகங்காரம் அவைலபிளா இல்லையே. அப்போ அதுவுமே வந்துட்டு போறதுதான் அப்படின்னு ஆகிறது. அப்போ அகங்காரவன் போக்தாவா எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சுரூபம் தான் போக்தான்றது தெரியாது. ஏன்னா அகங்காரத்தையும் போகம் பண்றது ஆத்மவஸ்து தான் அப்படிங்கிறதுனால போக்தாவினுடைய சுரூபமாக இருக்கிறது தான் உண்மையான போக்தா. அது எதுன்னா அங்கேயும் ஞப்தி சுரூபம் மட்டும்தான், சைதன்யாத்மகம் தான் இருக்கு அப்படின்னு. இன்னொரு ஒரு அர்த்தம் பொதுவா இந்த போக்தாங்கிறத இங்க பாஷிகாரர் சொல்லல. அவர் வந்து புத்தேக சுகதுக்க மோகாத்மகாக பிரத்யாக சர்வ விஷயாக சைதன்ய ஆத்மகிரஸ்தாக இவ ஜாயமானா விபக்தாக விபாவியந்தே. வெவ்வேறு விதமாக அனுபவங்களாக போக்தாவாக பிரியறது இதே சைதன்யம்தான் அப்படிங்கிறதுனால அதனுடைய அந்த ஆத்மாவே கூட போக்தான்ற பதத்தினால சொல்லப்படுறது அப்படிங்கிற இதோட அவர் சொல்றார். இன்னொரு ஒண்ணு என்ன பார்த்தேன்னா இந்த போக்தாங்கிறத வந்து சம்ஹரண கர்த்தா அப்படின்னு இந்த சிருஷ்டி முழுக்க ரிசால்வ் பண்ணக்கூடிய, எங்க போய் இதெல்லாம் லயத்தை அடையிறது, பிரளயம் அடையிறதுன்னா சுரூபத்துல தான் அடையிறது. நாமரூபங்கள் முழுக்க பிரகிருதி உபாதி எல்லாமே வந்து புருஷனாக இருக்கக்கூடிய ஆத்மால தான் லயத்தை அடையிறது அப்படிங்கிறதுனால சம்ஹரண கர்த்தாங்கிற அர்த்தத்திலையும் போக்தாங்கிற பதம் உபயோகிக்கப்படுறது. அடுத்தது மகேஸ்வரஹா. மகேஸ்வரஹா சர்வாத்மத்வாத் ஸ்வதந்திரத்வாச்ச மகானீஸ்வரஸ்சைதி மகேஸ்வரஹா. இங்க மகேஸ்வரஹான்ற பதத்தை ஆத்மாக்கு சொல்றார் பாஷிகார். ஏன்னா இங்க ஆத்மா தானே சொல்லப்படுறது. ஆத்மா சொல்லப்படுறதுனால இங்க வியுற்பத்தி எல்லாமே மகேஸ்வரஹான்றதுக்கு வந்து ஆத்மத்துக்கு ஆத்மால போய் நிக்கிற மாதிரி வியுற்பத்தி கொடுக்குறார். சர்வாத்மத்வாத் மகேஸ்வரா. என்ன எல்லாத்துக்கும் ஆத்மவஸ்துவா ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அப்ப ஆத்மா தானே ஈசனம் பண்றது எல்லாத்தையும், எல்லா இயக்கங்களையும் எது தாங்கி பிடிக்கிறது? நான் இப்ப இயங்குறேன் அப்படின்னா என்னுடைய ஈஸ்வர சக்தி எங்க இருக்கு? என் ஆத்மால தானே இருக்கு. ஏன்னா ஃபைனல் அத்தாரிட்டி இந்த தேகாதி சங்காதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆத்மா தான். அதனுடைய இயக்கத்தை அடிபணிஞ்சுதானே இது எல்லாமே இருந்தாகணும். ஆத்மா இல்லைன்னா இங்க இயக்கமே கிடையாது. அப்ப இந்த தேகத்துக்கு ஈஸ்வரன் இந்த தேகத்தினுடைய ஆத்மா. அப்போ சர்வத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால மகேஸ்வரா. அதான் சொல்றார் மகேஸ்வரா சர்வாத்மத்வாத். எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால ஆத்மவஸ்து மகேஸ்வரா. அடுத்தது இன்னொன்னு சொல்றார் ஸ்வதந்திரத்வாத். ஆத்மா வந்து ஸ்வதந்திரம், பரதந்திரம் கிடையாது.
வேற ஒண்ணு. மற்ற விஷயங்கள் ஆத்மானால பிரகாசிக்கிறது, ஆத்ம வஸ்து வேற எதனாலையும் பிரகாசிக்கவில்லை. ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு, சுதந்திரமாக இருக்கு. எது இயங்கணும்னாலும் அங்க ஆத்மா இருக்கணும். ஆத்மா இருக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. எதுவும் இல்லாமல் ஆத்ம வஸ்து இருந்துட்டு இருக்கு. சத்தாவே இன்ஃபேக்ட் இருத்தல்ன்றதுதான் ஆத்மா. இருத்தல்ன்றதுதான் ஆத்மாங்கிறதுனால இதனுடைய டிபெண்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேற இல்லை. இதுதான் எல்லாத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஆதாரமான எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது ஆத்ம வஸ்து தான். ஆத்மா தான் சத்தா பிரதானம் பண்றது. ஈஸ்னஸ் எங்க இருக்கு? எந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலும் நாமரூபம் போக மீதி இருக்கிறது எதுன்னா ஆத்ம வஸ்து ஒண்ணுதான். மற்ற எல்லா குணங்கள் தான். அதை விசாரம் பண்ண ஆத்மால போய் நிற்கிறதுங்கிறதுனால அது சுதந்திரம். சுதந்திரமாக இருக்கிறதுனால ஆத்மாக்கு இன்னொரு பெயர் மகேஸ்வரஹா. ஆத்மாவே மகேஸ்வரன். ஏன்னா ஈஸ்வரன்றவன் யாரு? வேற எதுக்கும் எதுலயும் டிபெண்ட், வேற எதையும் ஆசிரியிச்சு இல்லாம இருந்தா ஈஸ்வரன் மகேஸ்வரன்ற பொழுது. சுதந்திரமா இருந்தா தானே ஈஸ்வரன். அவரே போய் வேற ஏதோ ஒண்ணுத்தை நம்பி இருந்தாருன்னா ஈஸ்வரன் இல்லை இல்லையா? அந்த ஸ்வரூபம் ஆத்மவஸ்து ஒண்ணுதானே சுதந்திரம். மற்றதெல்லாம் அனுபாதி தானே. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னு ஆத்ம பிரகாசம் பிரகாசிச்சாதான் எல்லாம் பிரகாசிக்க போறதுங்கிற பொழுது, அப்போ சுதந்திரமான இருக்கிற ஸ்வரூபம் எதுன்னா ஆத்மவஸ்து ஒண்ணுதான். சுதந்திரமாக இருக்கிறவர் தான் மகேஸ்வரன். அப்படிங்கிறதுனால ஆத்மா தான் மகேஸ்வரன். சுதந்திரத்வா அப்படிங்கிறார். மகான் ஈஸ்வரஸ்சைதி மகேஸ்வரஹா. மகான் அப்படிங்கிற பொழுது இன்ஃபைனைட்னு அர்த்தம். அன்லிமிட்டெட், லிமிட்லெஸ். லிமிட்லெஸ் எது? ஆத்மவஸ்து ஒண்ணுதான். அதனால்தான் மகாஸ்ச அதௌ ஈஸ்வரஹா. எல்லா இயக்கமும் எதனால் இயங்கிறதோ அதனால ஈஸ்வரன். எது எல்லை இல்லாத இருக்கோ அது மகான். அப்போ எல்லை இல்லாததாக இருந்து கொண்டு எல்லா இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருப்பதனால் மகான்ஸ்சௌ ஈஸ்வரஸ்சைதி மகேஸ்வரஹா. என்ன, அதனாலதான் இங்க சம்ஹரண கர்த்தாவா இருக்கணும், போக்தாவாக இருக்கட்டும், நிமித்த காரணமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரே வஸ்து தான். பிரம்மவஸ்துவாக இருக்கிற ஆத்ம வஸ்து தான் அப்படிங்கிறதா இங்க தாத்பரியம். பரமாத்மா தேகாதீனாம் புத்தி அந்தானாம் பிரத்யேகாத்மத்வேன கல்பிதானாம் அவித்யா பரம உபதிரஷ்டுத்வாதி லக்ஷணः ஆத்மா இதி பரமாத்மா. அடுத்தது பரமாத்மா. என்ன? உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மா இதி ச அபி உக்தः. பரः புருஷः பரமாத்மா இதி ச உக்தः. பரமாத்மா என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறதுனால இங்க இந்த புருஷனுக்கு பரமாத்மாங்கிற ஒரு பெயர். கைவல்யோபனிஷத்தும் அதை சொல்றது. புருஷன் பரமாத்மா தான் புருஷன். தேஹே அஸ்மின் புருஷः பரஹா அப்படின்னு இங்க கீதையில சொல்றார் இல்லையா? அப்போ இந்த இதுக்கு பாஷ்யக்காரர் பரமாத்மா, ஏன் அது பரமாத்மா? தேகாதீனாம் புத்தி அந்தானாம். அப்போ தேகத்திலேருந்து இப்படி வரணும். அப்போ தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, இது வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பிரத்யேக ஆத்மத்வேன கல்பிதானாம், பிரத்யேகாத்மாவாக ஒரு இண்டிவிஜுவலாக கல்பிதானாம் அவித்யா கல்பிதானாம் பரம உபதிரஷ்டுத்வாதி லக்ஷணஹா. இல்ல, இந்த கல்பித விஷயங்களுக்கு அவித்யினால உபதிரஷ்டுத்வம் முதலானவை சித்திக்கிறதுனால ஆத்மா இதி பரம ஆத்மா. எல்லா விதமான கல்பனைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதனால்தான் பரம ஆத்மா. ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு ஆத்மா. அது ஏற்கனவே சொன்னார் இல்லையா? ஆத்மான்ற பதம் நான்றதுல, நான்றதுதான் ஆத்மா.
இந்த தேகத்தை நான் சொல்லும் பொழுது அது ஒரு ஆத்மா. அந்த தேகத்துக்குள்ள இருக்கிற இந்திரியாதி சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லும் பொழுது அது ஆத்மா. அதுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய மனசு புத்தி இத சொல்லும் பொழுது அது ஆத்மா. அப்புறம் அதுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற அகங்காரம் ஆத்மா. இது எல்லாத்துக்கும் அகங்காரத்துக்கும் ஆதாரமாக அன்லிமிட்டடாக நிரவச்சின்னமாக அவச்சின்ன ராகித்யத்தோடு இருக்கக்கூடிய அந்த அகண்ட சச்சிதானந்த பிரம்மன் தான் பரமாத்மா. ஏன்னா அதுதான் சர்வாதாரமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது உபதிரஷ்டா இது இந்த வார்த்தைகளால சொல்லப்படக்கூடியது இது பரமாத்மான்னு சொல்ற. சஹா அந்தஹா பரமாத்மா இது அநேக சப்தேன च अपि उक्तः कथितः श्रुतौ क्वासौ अस्मिन् देहे पुरुषः இது எது परः व्यक्तात् उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यः वक्ष्यमाणः 15 அத்தியாயத்துல சொல்ல போறார். என்ன क्षेत्रज्ञं चापि मां विद्धि इति उपन्यस्तः व्याख्याय उपसंहृतश्च. இப்படி இந்த புருஷனானவன் பூர்ணஸ்வரூபமாக எல்லாவற்றிற்கும் சாட்சியாக எல்லாவற்றையும் அனுமதிப்பவராக அனுமதிக்கின்ற ஸ்வரூபமாக எல்லாவற்றையும் தாரணம் செய்து கொண்டு இருக்கின்றதாக இதை எல்லாத்தையும் போகம் செய்து கொண்டு இதன் மேல் ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனாக எல்லாமாக இயங்கின்றிருக்கிற அந்த ஒரே வஸ்து பரமாத்ம வஸ்து தான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அடுத்தது ஏனம் தமேதம் யதோக்த லக்ஷணம் ஆத்மானம். இப்படிப்பட்ட ஆத்மா இந்த விதமாக சொல்லப்பட்ட ஆத்மாவை ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபிஜாயதே. யஹ புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ ஏவம் வேத்தி सर्वदा वर्तमानः अपि सः भूयः न अभिजायते. ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் மோட்சத்தை அடைகிறான் அர்த்தம். எவன் ஒருவன் யஹா புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ வேத்தி, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விதமாக இந்த பிரகிருதி புருஷர்களை பிரகிருதியினுடைய குணங்களோடு கூட இல்ல புருஷன் பிரகிருதி இரண்டுத்துக்கும் குணம் இருக்கே. ஏன்னா இங்க புருஷன்றது பிரகிருதிக்கு அந்நியமாக இருக்கிற புருஷன், பரப்பிரகிருத்தின்னு சொல்லப்படுறதுதான் இங்க புருஷன்னு சொல்றோம். அபரா பிரகிருத்தின்னு சொல்றத பிரகிருத்தின்னு சொல்றதுன்னு பார்த்தோம். அப்ப ரெண்டுத்துக்கும் குணம் இருக்கிறதுனாலதான் ரெண்டு விதமான பிரகிருத்தியாக பிரிக்க முடியாது. அப்ப குணைஹி சஹா ஏவம் யஹா வேத்தி, யார் இந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் சர்வதா வர்த்தமானஹா அப்படி எப்படி விதமான விவகாரங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பூயகா ந அபிஜாயத்தே, திருப்பியும் பிறப்பதில்லைன்னு சொல்றான். ஆத்ம ஞானம் மட்டும் போராது. எப்பவுமே பிரம்ம ஞானம் ஏற்படணும்னா மாயையுடைய மித்யா சத்தியம் மித்யா சேர்ந்துதான் ஞானம் ஏற்பட்டாதான் சர்வாத்ம பாவம் சித்திக்கும். I am not this body, I am not this mind, I am consciousness அப்படின்ற அந்த ஒரு ரெக்கக்னிஷன் மட்டும் பிரம்ம ஞானம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்றதை நீக்கிட்டு இது தனியா இருக்குன்னு நினைச்சுட்டேன்னா அது தேக வெதிரிக்த ஆத்மா, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம்.
தேக வத்திரிக்தமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து ஒரு இண்டிவிஜுவல் சோல். நான் வந்து தேகம் இல்லை, இதுக்கு நான் சாட்சியா இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் சொன்னேன்னா எங்க சர்வாத்ம பாவம் சித்திக்கிறது? அதனாலதான் இந்த ஞானம் எப்ப ஏற்படுறதுன்னா அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதேன ஒரே பிரக்கிரியை தான் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈவன் தோ நம்ம அவஸ்தாத்திரயம் பிரக்கிரியை, சிருஷ்டி பிரக்கிரியை, திருஷ்ய விவேகம்லாம் சொன்னா கூட அது எல்லாமே வந்து அத்தியாரோப அபவாதம் தான். சிருஷ்டி பிரக்கிரியைங்கிறது அத்தியாரோப அபவாதம் தான். அது எல்லா இங்கேயும் பகவான் கீதை முழுக்க அத்தியாரோப அபவாதம் தான் பண்றார். அந்த அத்தியாரோப அபவாதம் பண்ணும் பொழுதுதான் அத்தியாரோபம் பண்ணி சமஷ்டியில வந்து சமஷ்டி முழுக்க உன் சொரூபத்துல இருக்குன்றத காண்பிச்சுட்டு அப்புறம் அதுல அப்பவாதம் பண்ணி குணத்தை நீக்கும் பொழுதுதான் சர்வாத்மத்துவம் சித்திக்கிறது. அதனாலதான் இங்க பார்த்தா பகவான் என்ன சொல்றார், புருஷம் பிரகிருதி ரெண்டுத்தையும் தெரிஞ்சுண்டு அது அத்தனை குணங்களோடையும் தெரிஞ்சுண்டு சொரூபத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னாதான் அது ஞானம். அதனாலதான் யஹா பிரகிருதிம் புருஷம் ச குணைசஹா வேத்தி ஏவம். எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த கீதையில இப்போ இந்த கடைசி ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதாக எப்படி ஆத்மவஸ்து புருஷனாகவும் பிரகிருதியாகவும் இருக்குன்ற அந்த ஞானம் இருக்கே, அதுவாக யார் தெரிந்து கொள்கிறானோ, ஏன்னா சாங்கியன் கூட புருஷம் பிரகிருதின்னு சொல்றான். அந்த ஞானத்தை வந்து மோட்சத்தை கொடுக்கும்ன்றதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அங்க வந்து வெறும் பதார்த்த ஞானமாக அதை பிரிச்சு பார்க்கறான், அவ்வளவுதான். இங்க வந்து புருஷம் பிரகிருதி எல்லாமே ஒரே வஸ்து பிரம்மமாக தான் இருக்கு. பிரம்மத்தினுடைய புருஷம் பிரகிருத்தின்னு சொல்லும் பொழுது அத்தியாரோபம் பண்றோம். அதனுடைய அது ஃபைனலி இந்த உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா பக்தா எல்லாம் வந்து பரமாத்மா தான் சொல்லும் பொழுது அதே புருஷனையும் பிரகிருதியிலையும் அப்பவாதம் பண்றோம். அத்தியாரோபம் பண்ணி அப்பவாதம் பண்றும் பொழுது ஆத்மவஸ்து சித்திக்கிறது. அந்த சித்திச்சப்புறம் ந சஹா அபிஜாயத்தே பூயா, அதுக்கப்புறம் பிறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப ஏற்கனவே பிறந்தனா, ஏற்கனவே பிறந்தா அப்ப திருப்பி பிறக்க மாட்டேன்னு எதனால? இந்த மாதிரி கேள்விலாம் இதுல நிறைய வருது. இதெல்லாம் வந்து எடுத்து பேச போறார். ஏன்னா கர்மானால தானே பிறக்கிறோம். நீ வெறும் ஞானத்தை இதை தெரிஞ்சிட்டதுனால அது நின்னு போயிடுறதுன்னு எப்படி சொல்ற? நின்னுதான் போறதுன்னு சொன்னேன்னா அப்ப இது வரைக்கும் நடந்துட்டு இருந்ததுன்னு தானே அர்த்தப்படுறது. அது சத்தியமா? அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதனால இதுல என்னன்னா ஏற்கனவே சிருஷ்டியே இல்ல, பிறப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தானே இந்த ஞானம். அப்போ திருப்பி அவன் பிறக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி இந்த அஜ்ஞான திருஷ்டி அவனுக்கு ஏற்படுறது இல்லை அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அஜ்ஞானத்தினால தானே இவன் பிரகிருத்தியனோட தன்னை சேர்த்துன்றதுனால இது நடக்கிறதுன்னு சொல்லிட்டார் பகவான். 2-3 ஸ்லோகம் முன்னாடியே சொன்னார். பிரகிருத்திய வந்து பாஷ்யக்காரரும் அதை பத்தி எழுதியிருந்தார். பிரகிருத்தினோட இருக்கிற ஐடென்டிபிகேஷன்னால, தாதாத்மியத்தினாலதான் இவன் தன்னை ஜீவனா எடுத்துக்கிறான். அந்த தாதாத்மிய புத்தி அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. அந்த அஜ்ஞான நிவிருத்தி தான் இங்க நடக்கிறதே ஒழிய, ஏற்கனவே உனக்கு ஏற்பட்டுன்னு வந்திருக்கிற ஜென்மா ஒண்ணு நிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஜென்மா எடுத்ததாக நினைச்சுட்டு இருக்கியே, பிரகிருதி தாதாத்மியத்தினால இருக்கிற அஜ்ஞானத்தினால, அந்த தாதாத்மிய புத்திக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய மூல அவித்யை இருக்கே, அந்த அவித்யை தான் இங்க நாசமாகிறது. அப்போ அவித்யா நாசம்னால என்னன்னா, இதனுடைய சத்தியத்துவம் என்னைக்குமே இது சத்தியம் இல்லை. வெறும் உனக்கு வந்து தெரியறது அவ்வளவுதான். அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறதுனால, ஒன்ஸ் அந்த ஞானம் ஏற்பட்டுடுச்சுன்னா திருப்பி பூயகா ந அபிஜாயத்தே, ஏன்னா திருப்பியும் போய் பிரகிருத்தியில போய் தாதாத்மியம் உனக்கு ஏற்பட முடியாது. ஏன்னா நீ பிரம்மவஸ்து தான், உன்னுடைய சொரூபம்ங்கிற ஞானம் ஒன்ஸ் ஏற்பட்டுடுச்சுன்னா திருப்பி அஜ்ஞானம் எப்படி வரும்? அதனால சர்வதா வர்த்தமானஹா. அப்போ வர்த்தமானஹான்னு எதை வச்சு சொல்ற? இப்போ விவகாரம் பண்ணிட்டு இருக்கான்னா யாரு பண்றான்னா, மத்தவாளுடைய திருஷ்டியில இவன் சர்வதா வர்த்தமானான். இவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஏங்குறாரே இவர் அப்படின்னா, அது அடுத்தவன் திருஷ்டி.
இந்த ஞானியினுடைய திருஷ்டியில அவர் வந்து வருத்தமா என்னைக்குமே வந்து ஏங்கினதே இல்லையே. ஸ்வரூபம் வந்து நிశ్చலமான ஸ்வரூபம் தானே. அப்போ அந்த இது ஹோல் ஷிஃப்ட் என்னன்னா, நம்மள ஒரு இண்டிவிஜுவலா இந்த பிரகிருதி தாதாத்மியத்தினால ஐடென்டிஃபை பண்ற அந்த ஐடென்டிட்டிய நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆத்ம வஸ்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா, அந்த ஆத்மாவானது என்னைக்குமே பொறந்ததும் இல்ல, ஜென்மா எடுத்ததும் இல்ல. அப்ப அந்த பூயகா ந அபிஜாயத்தேங்கிறது வந்து திருப்பியும் அந்த தாதாத்மியம் வராது. அவ்வளவுதான். பிரகிருதியில போய். அதுதான் இங்க அர்த்தம். யஹா ஏவம் யதோக்த பிரகாரேண வேத்தி புருஷம் சாக்ஷாத் ஆத்மபாவேன அயமகம் इति प्रकृतिं च यथोक्ताम् अविद्यालक्षणां गुणैः स्वविकारैः सह निवर्तिताम् अभावम् आपादितां विद्यया सर्वथा वर्तमानः अपि सः भूयः पुनः पतितः अस्मिन् विद्वच्छरीरे देहान्तराय न अभिजायते न उत्पद्यते देहान्तरं न गृह्णाति इत्यर्थः. இங்க பாஷ்யக்காரர் தேகாந்தரம் தான் எடுத்துக்கிறார். அதாவது லௌகிக திருஷ்டியா பார்த்தா இந்த தேகத்துல இருந்தவன் இன்னொரு தேகம் எடுக்கிறது இல்லை, அவன் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறது, திருப்பி பிறக்க மாட்டான் அப்படின்றது அர்த்தத்துல பண்றார். யஹா ஏவம் யதோக்த பிரகாரேண வேத்தி, இத மாதிரியாக யார் தெரிந்து கொண்டார்களோ, இப்ப இவ்வளவு நாள் எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தோ அந்த மாதிரி யார் தெரிஞ்சுக்கிறாளோ, எத புருஷனை, யாரு புருஷன்? சாட்சாத் ஆத்மபாவேன அயமகம் இதி. இந்த புருஷங்கிறது யாருன்னா ஆத்மா, என்னுடைய ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதாக யார் தெரிந்து கொள்கிறாளோ, சைதன்யாத்மமாக, சேதனம் சைத்தன்யம்னாலே என்னுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதானே, அதை இதமா தெரிஞ்சுக்க முடியாதது எதுவோ அதுதானே சைத்தன்யம். அந்த ஸ்வரூபத்தை அதுதான் புருஷன். புரிஷயனாத் பூர்ணத்வாத், இதெல்லாம் புருஷனுக்கு வந்து உற்பத்தி அந்தர்யாமியாக இருப்பதனால் அப்படின்னு. பிரகிருதிம் ச, பிரகிருதிங்கிறது என்ன இங்க? யதோக்தாம் அவித்யா லட்சணாம் தான். இங்க நம்மளுடைய பிரகிருதி வந்து அவித்யா லட்சணாதான் பிரகிருதி. சாங்கிய பிரகிருதி இல்லை, சாங்கிய பிரகிருதி இல்லை, திருப்பி திருப்பி சொல்றேன். நிறைய பேர் அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா. பிரகிருதி புருஷன்ற பதம் இருக்கிறதுனால சாங்கிய பிரகிருதியை சொல்றாளான்னு. இங்க அவித்யா லட்சண அவித்யா சுரூபமா இருக்கிறது தான் இங்க பிரகிருதி நமக்கு. அப்படிப்பட்ட பிரகிருதியையும் அதான் சத்தியமித்யான்னு சொன்னேன். பிரம்மத்தையும் மாயையும் தெரிஞ்சுக்கிறது. மாயைன்றது மித்தியைக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அதனாலதான் இங்க அதனுடைய ஆல் டைப்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் குணை சகான்னு போடுறான். ஸ்வவிகாரைஹி சகா. வெறும்னா ஏதோ ஒண்ணு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அப்படி அது மட்டும் இல்ல. இங்க நீ என்னென்னலாம் குளோரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் பாக்குறியோ, இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம யூனிவர்ஸ் கேலக்சின்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம கண்ணு கெட்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதை தவிரவும் பல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ லைஃப்ங்கிறது இன்க்ளூடிங் கேலக்சிஸ், யூனிவர்சஸ் எல்லாமே இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தானே. கலெக்ஷனா, தூக்கமா இருக்கட்டும், சொப்பனமா இருக்கட்டும், வேக்கனா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்சஸ்னுடைய ஒரு கலெக்ஷன், ஒரு சமூகம் தான் வாழ்க்கைங்கிறது. அதுக்குள்ள வந்து டைம் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்குள்ள அடக்கம். அதனாலதான் இங்க குணைஹி ஸ்வவிகாரைஹி சகான் போடுறார். இந்த பிரகிருதி விகாரங்களாக எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் சேர்த்துக்கலாம். இன்னும் புதுசா கண்டுபிடிச்சாலும் ரைட்டு. புதுசா இன்னைக்கு ஏரோப்ளேன், ராக்கெட்டு, நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று வேற விதமான டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், வேற விதமான பாடிஸே நம்ம எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தா கூட அதுவும் செட் ஆஃப் அனுபவம் தானே.
எல்லாத்தையும் குணவிகாரம்னு எடுத்துட்டு முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு பிராட் கேட்டகரி. குணைஹி ஸ்வவிகாரைஹி சஹா நிவர்த்திதம் அபாவம் ஆபாதிதம் அபாவம் ஆபாதிதாம் வித்யயா நிர்வர்த்திதாம். இந்த குணை சஹா இது வித்யா சர்வதா வர்த்தம் வித்யினால் இதுக்கு அபாவம் ஏற்பட்டிடும் பட்சத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த குணம், பிரகிருதி, புருஷன், இந்த விபாகங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் வித்யினால இதனுக்கு ஒரு இல்லாத தன்மை ஏற்பட்டு விடும் பட்சத்தில்னா என்ன அர்த்தம்? ஞானம் அடைஞ்ச பட்சத்தில் அபாவம் ஆபாதிதாம், இது இல்லாம போனதுக்கு அப்புறம் சர்வதா சர்வ பிரகாரேன என்ன வேணா அவன் விவகாரம் பண்றான். எதனால? பிராரப்தத்தினாலதான். அவனுக்கு அப்புறம் அவித்யா காம கர்ம இல்லைங்கிறதுனால தானே சங்கல்பிச்சு லௌகிக விஷயங்களை தேடி போறது இல்ல. அப்போ அவனுக்கு இருக்கிற பிராரப்தத்தினுடைய பரிபக்குவம் அடைய அடைய அவன் ஏதோ ஒரு விவகாரம் நடந்து அவனை சுத்தி நடக்கிறது அதுக்கு ரியாக்ட் பண்ணின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற பொழுது சர்வ பிரகாரேன வர்த்தமானஹாபி சஹா பூயஹா திருப்பியும் புனஹா அஸ்மின் பதித்தே வித்வத் ஷரீரே, இந்த வித்வத் சரீரம் ஞானியினுடைய சரீரத்தில் இருந்து தேகாந்தராய ந அபிஜாயத்தே ந உற்பத்தியதே தேகாந்தரம் ந கிருண்ணாதி இத்யர்த்தஹ. இங்க கூட பாஷ்யக்காரர் சரீரம் தேகாந்தரம்னு சொல்றார். ஆனா வித்வத் சரீரம்ங்கிறதே கூட இந்த சரீரத்தில் இந்த சரீரியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதே பாதிதானுவருத்தியாக தான் ஞானிக்கு இருக்க போறது. நான் ஒரு வித்வான், நான் ஒரு வித்வத் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷரீரி, ஒரு பிரத்யக் ஜீவாத்மா அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் விவகாரம் பண்ண போறது இல்லை. அததான் பாதித அனுவருத்தின்னு சொல்றோம். சத்தியத்துவம் பாதிதம் ஆயிடுறது ஞானிக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தான் தேகிங்கிறதுமே பாதித்தம் ஆயிடுறது. அப்போ அவனுடைய விவகாரம் எப்படி இருக்கு? ஞானியினுடைய விவகாரம் சதா தான் பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதோடு தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ சில க்ஷணங்கள், அதான் இதுலயே ஒரு பாஷ்யத்துல மாண்டூக்கியத்துல தான் நினைக்கிறேன், பாஷ்யக்காரர் வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற, சில சமயம் அவன் இந்த சரீரியாகவும் சில சமயம் சரீரம் இல்லாததாகவும் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட். எனக்கு கரெக்டா அந்த கொட்டேஷன் மறந்து விடுத்து. அதுல இதுதான் சொல்றார் அவர். ஒரு ஞானியானவன் 99% ஐடென்டிபிகேஷன் பிரம்மவஸ்துவாக தான் இருந்துட்டு இருக்கான். வெறும் இந்த சில விவகாரம் பண்ணும் பொழுது, சாப்பிடும் பொழுது, யாராவது வந்தா பேசும் பொழுது, சன்னியாசியினுடைய வாழ்க்கையை சொல்றார். அந்த க்ஷணங்கள்ல மட்டும்தான் அவன் இந்த தேகியா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அங்க பாஷ்யம் பண்றார். அப்ப இங்கேயுமே வித்வத் சரீரத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற இதை தாண்டி வேற தேகாந்த வித்வத் சரீரம் அப்படிங்கிற பொழுது ஞான ஸ்வரூபத்தை கூட சொல்லலாம். நம்ம அதிலிருந்து ஒரு ஸ்தூலமாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே போறது இல்லை. எப்பவுமே அவனுக்கு ஒன்ஸ் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மமாக தானே பார்க்க போறான் அப்படிங்கிறதுனால அது ஒரு விதமாக எடுத்துக்கலாம். பட் இங்க இல்லைன்னா விதேக முக்தியை சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். விதேக முக்தியை சொல்லும் பொழுது இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தினால இருந்துட்டு இருக்க போறது, போனதுக்கு அப்புறம் இன்னொரு தேகத்தை எடுத்து திருப்பி கர்ப்பவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைஞ்சிட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதுல இருக்கிற என்ன டிஃபிகல்ட்டி என்னன்னா, அப்ப இது வரைக்கும் அவன் பிறந்தானா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப எவனோ ஒருத்தன் இது வரைக்கும் அஜ்ஞானியாக இருந்து அவன் தான் அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்சான். அப்புறம் என்ன அத்வைத்தம் பேசுறேன் நீங்க, ஏற்கனவே துவைத்தம் வந்துடுத்தேங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுறதோ இல்லையோ. அதனால இது எல்லாமே வியாவகாரிக திருஷ்டியில தான் எடுத்துக்கணும். இப்போ யாரும் ஞானம் அஜ்ஞானியாவும் இருந்ததில்லை, ஞானம் அடைஞ்சதும் இருந்ததில்லை, யாரோ ஒருத்தன் இருந்தானாலே அது துவைதம் தான். அதனாலதான் அந்த கேள்வியே கேட்கிறாரு பகவான் பாஷ்யக்காரரே. அதை கேட்டு கீதையெல்லாம் ஒரு இடத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. யாருக்கு ஞானம் ஏற்படுறது? அந்த ஜீவாத்மா யார்?
அவன் பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டவன்னா பிரம்மமாகவே இருந்தா அப்ப அஜ்ஞானம் எங்க இருக்கு? பிரம்மத்துக்கு இருக்க அஜ்ஞானம். பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடுதுன்னா அந்த அஜ்ஞானம் போயிடும். அப்ப எல்லாரும் ஞானம் ஆயிடுமே. இது மாதிரி கேள்வி எல்லாம் வர்றதோ இல்லையோ. அதனால இது எல்லாமே வியாவகாரிக திருஷ்டி தான். இது அத்தனையுமே மித்தியாதான். அஜ்ஞானத்தை கூட சத்தியம். அதனாலதான் பிரகிருதியாக இருக்கட்டும், அவித்யாக இருக்கட்டும், இது எல்லாமே வியாவகாரிகமா தான் சொல்றோம். பாரமார்த்திகமா இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பொழுதுதான் ஞானம் சித்திக்கும், சுரூப சித்தி ஏற்படும். அதனால இங்க தேகாந்தரம்னு கிருண்ணாதி யர்த்தः அபிஷப்தாத் கிமு வக்தவ்யம் ஸ்வவிருத்தஸ்தः ந ஜாயதே இதி அபிப்பிராயः. அபிங்கிறது வந்து எம்பசிஸ்ங்கிற கிமு வக்தவ்யம். என்ன இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவன் எங்க மறுபிறப்புங்கிறது அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறது. என்ன பண்ணிருந்தாலும் சர்வதா வர்த்தமானம் அப்பி வர்த்தமான அப்பி எந்த விருத்தி பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து அவன் என்ன விருத்தி பண்றாங்கிறதுல வந்து அங்க இதுவே கிடையாது, தாத்பரியம் கிடையாது. அப்ப அந்த கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. நனு यद्यपि ज्ञानोत्पत्ति अनन्तरं पुनर्जन्म अभावः उक्तः तथापि प्राज्ञानोत्पत्तेः कृतानां कर्मणाम् उत्तरकालभाविनां च यानि च अतिक्रान्त अनेकजन्म कृतानि तेषां च फलम् अदत्वा नाशः न युक्तः इति स्युः त्रीणि जन्मानि कृतविप्राशः हि न युक्तः इति. எங்கப்பா போகும் அவனுடைய செஞ்சிருக்கிற காரியத்திலேயே கர்மாவனுடைய பலன்கள். இந்த ஜென்மாக்கு முன்னாடி இந்த ஜென்மால எல்லாத்துலயும் பல கர்மா பண்ணியிருக்கான், புண்ணிய பாபம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அது அவசியம் பாவியாச்சே கர்மா. சாஸ்திரமும் அதுதானே சொல்றது. பலத்தை கொடுக்காம போகவே முடியாதே செஞ்சிருக்கிற கர்மா. இவனுக்கு மட்டும் அது பலத்தை கொடுக்காதுன்னு சொன்னேன்னா அப்போ அது வந்து எக்ஸப்ஷன் கொடுக்க முடியாது யாருக்கும். இப்ப அவசியம் பாவின்னு நீ சொல்ல முடியாது. கிருத்த விப்ரநாசம் ஏற்படுமே, செஞ்சதுக்கான பலன் தான் இவனுக்கு கிடைக்கலன்னு ஆயிடுமே. அப்போ இதை எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களுடைய கர்ம சாஸ்திரம் சொல்ற அந்த கர்மாவனுடைய பலன் கொடுக்கின்ற தன்மையை நீங்களே சாஸ்திர விருத்தமாக இப்போ ஒத்துக்காம போயிட்டேன்னு அர்த்தப்படுமே. இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அதை பத்தி என்ன சொல்றாருன்னு அப்புறம் பார்ப்போம். ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. கேட்கலாமா? சொல்லுங்க. எனக்கு இப்ப தாத்பரியம் என்ன புரிஞ்சுதுன்னா, ஜீவாத்மான்னு ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்ண அகங்காரத்துல ஐடென்டிஃபை பண்ண ஜீவாத்மா அது கர்த்தா போக்தாங்கிறது பரமாத்மா பண்ணிக்கிறது. அது பரமாத்மா தான் இருந்து பண்றது. அத்தன் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு தெரிஞ்சிட்டவன் ஞானியாகி கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லை அவனுக்கு. கர்த்தா போக்தாவா பரமாத்மா இருந்து ஜீவாத்மா பண்ண சொன்னா கூட நான் பரமாத்மா தான், எனக்கு கர்த்திருவம் இல்லை போக்திருத்துவம் இல்லை. ஆகையினால அவன் சரீரம் எடுத்தா கூட அவன் கர்மாவும் பண்ணதில்லை போக்தாவும் இல்லை. அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கான். அது பரமாத்மாவை தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். ஏன்னா பரமாத்மா போக்தான்னு சொல்லியிருக்கேன். போக்திருத்துவமும் இல்லை கர்த்திருவமும் இல்லைங்கிற ஞானம் வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே போக்தான்னு ஒருத்தர் இல்லை பரமாத்மா. ஆமா, போக்திருத்துவம் சொன்னோம்னா இல்ல கர்த்திருவம் சொன்னாலே திரிபுட்டி வந்துடுறது, 3 வந்துடும். நான் ஒரு போக்தா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு போகம் இருக்கு, அந்த போக்கியமான பதார்த்தம் இருக்கு, அத போகம் பண்ற அந்த ப்ராசஸ் இருக்கு, நான் போக்தான்ற 3வது ஆளா ஒண்ணு இருக்கேன். எல்லாமே இந்த திரிபுட்டிக்குள்ளதானே வந்துடுறது உலகத்தை. இப்ப நான் பிரமாதான்னு சொன்னேன்னா தெரிந்து கொள்கின்றவன் அப்படின்னு என்ன பார்த்தேன்னா, பிரமாணம் பிரமேயம் பிரமாதா 3 சேர்ந்துதான் வரும் திரிபுட்டி. ஒரு தெரிந்து கொள்கின்ற பொருள், தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளுதல், இது 3 சேர்ந்தது. அதே மாதிரி ஒரு காரியம்னு எடுத்துட்டோம்னா கர்த்தா கர்ம காரணம் 3 வந்துதான் ஆகணும் இல்லையா? மினிமம் கர்த்தான்னு சொன்னாலும் காரியத்தை சொல்லும்போது கர்மன்னு இருந்தா கர்த்தா இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இது எல்லாமே திரிபுட்டி தான்.
அதனால போக்தான் சொல்லும் பொழுது அங்க வந்து போக்கிய பதார்த்தம் வந்து அப்ப துவைத்தம் தான் அங்க இருக்கு. அப்ப இங்க போக்தான்னு எங்க எதை சொல்றாருன்னா, போக்தாவுக்கு ஆதாரமா இப்ப போக்தான்னு ஒருத்தன் இருக்கா, அது அகங்காரம் தான் போக்தாவா இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் தான். ஆமா இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் பொழுதுதான் நான் போகம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் என்ன மத்ததோட தனியாக என்ன பிரிச்சு நான் பாக்குறது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆறதே அகங்காரம் தான். ஏன்னா ஆமா ஆமா இண்டிவிஜுவாலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுதுதான் ஆனதுக்கு அப்புறம் தான் லௌகிக அனுபவங்கள் ஏற்பட முடியும். அப்போ ஆனா அந்த இண்டிவிஜுவாலிட்டி எதுல ஆசிரித்தமாக இருக்கு? ஏன்னா இப்ப நம்ம சுஷுப்தியை பார்த்தோம்னா சுஷுப்தியில இண்டிவிஜுவாலிட்டி இருக்கோ? இல்ல. சொப்னத்துல இருக்கு, ஜாகிரத அவஸ்தையில இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அப்போ எல்லா சமயத்திலயும் ஆத்மால வந்து அந்த அகங்காரம் இருந்தாகணும்னு இல்ல. உண்மத்தனா இருக்கவனுக்கு கூட அகங்காரம் கிடையாது. குழந்தையா இருக்கிறதுக்கும் கிடையாது. ஆனா ஆத்மா இருக்கு. அப்போ அந்த அதுவுமே இன்சிடென்டல் தான். அகங்காரம்ங்கிறது இன்சிடென்டல். அது வித் ரெஃபரன்ஸ் டு நான் அல்லாத வஸ்து இருக்கும் பொழுது இது உற்பத்தி ஆகுது. எல்லாம் ரெண்டும் ஒரே டயத்துல தானே வந்தாகணும். நான் ஐடென்டிட்டி எனக்கு ஏற்படுதுன்னா நான் அல்லாததுன்றதும் அதே சமயத்துல இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா வந்து நான் ஐடென்டிட்டி அர்த்தம் இல்லாம போயிடுறது. எப்போ பிரமாதான்ற வந்தாலே பிரமேயம் இருக்கு. வித்தவுட் ஒரு பிரமேயமே இல்லாம என்ன பிரமாதாங்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைக்காது. அப்போ பிரமேயம் இல்லைன்னா பிரமாதாவினுடைய கண்டென்ட்டாக இருக்கிற பிரஜப்தி மட்டும்தான் அங்க இருக்கும். அதுதான் வந்து பரமாத்மான்னு சொல்றோம். ஏன்னா மத்தது எல்லாமே இன்சிடென்டல் தான். அண்ட் இந்த திரிபுட்டினால சூப்பர் இம்போஸ்டாக இருக்கிறது. அதனால அந்த ஞானம் இல்லாத வரைக்கும் இந்த திரிபுட்டி எதனால ஏற்படுறதுன்னா பிரகிருத்தினால ஏற்படுறது. அது பிரகிருதி மாயை சொல்லலாமா? அஜ்ஞானத்தினால மாயினால மாயை அஜ்ஞானம் அவித்யை பிரகிருதி எல்லாம் பரியாயம் தான் நமக்கு. சரி. இதனால எனக்கு அந்த அந்த ஆத்மாக்கு தாதாத்மியம் தன்னை வந்து அதுவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த அஜ்ஞானத்தினாலதான் எனக்கு ஜீவத்துவ தாதாத்மியம் அந்த பிரகிருத்தியில தாதாத்மியம் ஏற்படுறதுனால நான் ஜீவன் எடுத்துக்கிறேன். அந்த அஜ்ஞான நிவிருத்தி ஏற்படும் பொழுது மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கறதுதான் சித்தாந்தம். அப்ப அதுதான் இங்க நீங்க சொல்றது ரைட்டு தான். அந்த பரமாத்மா வந்து தன்னை ஜீவாத்மாவை பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா பிரகிருதி தான் பாக்குறது. பரமாத்மாக்கு அதான் இது கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஒருத்தன் ஒரு துவைத்தி என்ற கேள்வி கேட்டான். இத்தனை நாளா வந்து பிரம்மன் வந்து அஜ்ஞானத்துல இருந்தது. இவர் வந்து அத்வைதம் சித்தாந்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரம்மத்துக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்டான். நான் சொன்னேன், அதாவது பிரம்மத்துக்கு எங்க ஞானம் வருது? பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் பிரம்மத்துல இருக்குன்னு யாரு சொல்றா? இல்லையா? இது எல்லாமே வந்து அவித்யா காலத்துல. அதனாலதான் ஒண்ணு பாரமார்த்திக சத்தியம், இன்னொன்னு வியாவகாரிக சத்தியம். அதுல கிளாரிட்டி இருக்கணும். அந்த விவகாரத்துக்குள்ளதான் ஜீவன் இருக்கு, தாதாத்ம அத்தியாசம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு, ஞானம் ஏற்படுறது. இது எல்லாமே விவகாரம் தான். பரமார்த்தமா பார்த்தா பிரம்மத்துக்கு வந்து என்னைக்குமே அவித்யையோ அது ஜீவனா ஆனதோ அது எதுவும் கிடையாது. அது எப்படி ஒரு சூரியன் அது பாட்டு பிரகாசத்தை கொடுத்துட்டு இருக்கு. அந்த பிரகாசத்துல ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கலாம், ஒரு இடத்துல சாக்கடை ஓடலாம், ஒரு இடத்துல பன்னீர் ஓடலாம், என்ன வேணா ஓடின்னு இருக்கலாம். ஆனா சூரியன் அதனால அன்டச்டு இல்லையா? அதே மாதிரி ஆகாசத்தை பார்த்தோம்னா ஆகாசத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஆனா ஆகாசம் அது என்னைக்குமே அதுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இத்தனை கொஞ்ச நாள் அழுக்கா இருந்தது, இப்ப வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு, நம்ம அதனுடைய அத்தியாசத்தை பார்த்துட்டு சொல்றமே ஒழிய ஆகாசத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அது என்னைக்குமே அழுக்காகல அப்படிங்கிறதுதான் பரமார்த்த நிலை. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரி ஓம்.